வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் கல்லணை. தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணைகளில் ஒன்று தான் இந்த கல்லணை. கரிகால சோழனால் 1ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் இந்த கல்லணை. அதாவது இந்த கல்லணை திருச்சிக்கு மிக அருகில் இருக்குது. எல்லாருமே திருச்சி மாவட்டம் தான் இந்த கல்லணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கல்லணை இருக்க இடம் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் தோகூர் அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. திருச்சியில் அகண்ட காவேரி அப்படின்னு அழைக்கப்படுற காவேரி ஆறு முக்கொம்பில் வடக்கு பக்கமாக கொள்ளிடமாகவும் தெற்கு பக்கமாக காவேரியாகவும் ரெண்டாக பிரியுது. இந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் ஒரு அணை கட்டியிருக்காங்க முக்கொம்பூரில். அதே மாதிரி கொள்ளிடத்துக்கும் காவேரிக்கும் இடையில் ஸ்ரீரங்கம் ஆற்று தீவு ஒன்று இருக்குது. அங்கேருந்து காவேரி ஆறு கிளையாறு அந்த கல்லணைக்கு அடையுது. அந்த காவேரி ஆறு உள்ளாறு, காவேரி, வெண்ணாறு, புது ஆறு அப்படின்னு 4ஆக பிரியுது. இந்த 4ஆக பிரிகிற இடத்துக்கிட்ட ஒரு அணை இருக்குது. அந்த அணை தான் கல்லணை. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது, கரிகால சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தற்போதுள்ள அணைகள்லேயே கல்லணை ரொம்ப பழமையான அணை மட்டும் கிடையாது. இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்க ஒரே அணை இந்த கல்லணை தான். இந்த அணை உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டத்துக்கு ஒரு சான்றாக அமையுது. அது மட்டும் கிடையாதுங்க, மணலில் அடித்தளம் அமைத்து கல்லணையை கட்டின பழந்தமிழரோட தொழில்நுட்பத்தை எல்லாரும் வியக்கும் வண்ணம் ஒரு சாதனையாக புகழப்படுறது இந்த கல்லணை. கல்லணையோட நீளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1080 அடி, அகலம் 66 அடி, உயரம் 18 அடி. இது நெளிந்த வளைந்த அமைப்போடு இருக்கும். கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஒரு அமைப்பு 2000 வருஷத்துக்கு மேலே காவேரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வர்றதே ஒரு அதிசயம்தான். 1839 இந்த அணை மேலே கட்டுறாங்க, பாலம் கட்டுறாங்க. இன்றைக்கி இந்த அணையை நிறையா பேர் பார்க்க வர்றதுனால இது ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்ட கரிகால சோழன் காவேரியில் அடிக்கடி வெள்ளம் மக்கள்லாம் துன்பப்படுறதை பார்த்து அணை கட்ட முடிவெடுக்கிறான். ஒரு நொடிக்கு 2 லட்சம் கனநீர் பாயும் காவேரிக்கு மேலே அணை கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி ஆற்றில் மிகப்பெரிய பாறைகளை கொண்டு போடுறாங்க. அந்த பாறை நீர் அறுப்பின் மூலமாக அப்படியே கீழே போகுது. அது மேலே இன்னொரு பாறையை போடுறாங்க. இந்த 2 பாறைக்கு நடுவில் களிமண்ணாலான ஒரு பூச்சு, அதாவது நீரில் கரையாத ஒரு பூச்சு, ஒட்டும் பூச்சை தடவுறாங்க. 2 ஒட்டிக்கிடுது. இப்படித்தான் இந்த கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. 1829 காவேரி பாசன பகுதி தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் அப்படின்றவர் நியமிக்கப்படுறாரு. இவர் தான் கல்லணையில் சிறு சிறு மாற்றங்களை கொண்டு ஒரு பெரிய அணையாக கட்டுறாரு. அப்போ இவர் பழந்தமிழரோட அணை கட்டும் திறமையையும் பாசன மேலாண்மையும் இவர் தான் கண்டுபிடிச்சி உலகுக்கே எடுத்து கூறியிருக்காரு. இந்த கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்ற பேரையும் வைக்கிறாரு. 2000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கல்லணை தான் இன்றைக்கும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல ஏக்கர் நிலம் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்படுறதுக்கும் பல ஏக்கர் நிலங்களுக்கு வாழ்வாதாரமாகவும் இந்த கல்லணை காவேரி நீர் தான் இருக்குது. இன்றைக்கும் நம்ம பழந்தமிழரோட நீர் மேலாண்மை தொழில்நுட்பம், கட்டிட அமைப்பு இதை பார்த்து உலகமே வியக்கிறதுக்கு இந்த கல்லணையும் ஒரு சான்றாக நம்ம கண் முன்னாடி நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த திருச்சி தஞ்சாவூர் பகுதிக்கு சுற்றுலா போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கல்லணையை சுற்றி பாருங்கள். நம்ம பழந்தமிழரோட கட்டிடக்கலைக்கும் நீர் மேலாண்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறது இந்த கல்லணை. கண்டிப்பாக அந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.